சிரிக்காதீங்கடி. சரியான ஆளுதாண்டி நீனே. மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசியிருக்க, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ. பத்தியாட்டி நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலா? ஊமக்கல்லி நம்ம கூடயே தான் இருக்கிறா. கல்யாண ஏற்பாடு நடந்தது, மாப்பிள்ளை பார்த்தது எல்லாம் சொன்னவா. மாப்பிள்ளை கூட தனியா பேசணும்னு சொன்னாலான்னு பத்தியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. நான் அத்தா கிட்ட சரியாவே பேசல. நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அத்தா ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்கடி. ஏய் கேட்டியாட்டி? அத்தானா? பத்தியாட்டி அத்தானா? ஆஹா, நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய் சும்மா இருங்கடி. அத்தான்னு சொல்ற அளவுக்கு வந்துட்ட அப்படின்னா உனக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. அது வீட்டில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிருக்கு. அது போதாதா? அப்போ உங்க அப்பாவும் அம்மாவுக்கும் பிடிக்குங்க போய் தான் உனக்கும் பிடிச்சிருக்கு. ஆமா, அவங்களுக்கு பிடிச்சா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான். இப்போ உனக்குன்னு மாப்பிள்ளைய பிடிக்கல, உங்க வீட்டில் பிடிச்சிருக்க போய் தான் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, வீட்டில் பெரியவங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன? இந்த பாருட்டி, அவ மூஞ்சிலே நல்லா தெரியுது மாப்பிள்ளைய எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஆனா நம்ம கிட்ட வாயை திறந்து சொல்றாளான்னு பத்தியா? ஆமாட்டி, அவளுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குங்கிறத நம்ம கிட்ட சொல்றாளான்னு பத்தியா? சொன்னா நம்ம அவளை கிண்டல் பண்ணிடுவோமா, அதுக்காக தான் அப்படியே மழுப்புற. இப்ப பாருட்டி, அவ வாயிலே இருந்து மாப்பிள்ளை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கிற. என்னட்டி பண்ண போற? இப்ப பாரு. ஏட்டி மேரி, நீ மாப்பிள்ளைய பாத்தியா? ஆமாட்டி, இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். மாப்பிள்ளை பார்க்க நல்லவாடி இருக்காரு. நல்லாவே இல்லை, கருப்பா வேற இருக்காரு. அதுலயும் மாப்பிள்ளைக்கு கோணக்கண்ணுன்னு வேற சொல்லிக்கிட்டாங்க. எனக்கு பிடிக்கலப்பா. ஆமாட்டி, நானும் பார்த்தேன். நல்லாவே இல்லடி, எனக்கு பிடிக்கவே இல்லை மாப்பிள்ளைய. நம்ம அங்கீதா தான் பாவம், மாப்பிள்ளைய சரியாவே பார்க்காம அப்பா அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. யாத்தா அழகா தான் இருக்காரு. பாவண்டி அங்கீதா, இப்படி ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறாளே. அவ இருக்கிற அழகுக்கு மாப்பிள்ளை சுத்தமா அவளுக்கு செட்டே ஆகாது. வேணும்னா அவங்க அம்மாட்ட போய் அங்கீதாவுக்கு மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிடுவோமா? அப்படியே சொல்லிடுவேன்டி. அங்கீதாவுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலையா, உங்களுக்கு பிடிச்சிருக்க போய் தான் அவளுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிடுவோம். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் அத்தா ரொம்ப அழகா தான் இருக்காரு. எனக்கு என் அத்தானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன சொன்ன? ஓ அத்தானா? அது போங்கடி. ஆமாம், எங்கள் அத்தானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கருப்பாக இருந்தாலும் அழகாக தான் இருக்கார். அவர் மனசு எப்போதுமே வெள்ளைதான். எனக்கு அவரோட கலரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. உன் வாயிலே இருந்து வர்றதுக்காக தான் நாங்கள் மாப்பிள்ளைய பற்றி அப்படி பேசிக்கிட்டோம். நீ படுற வெக்கத்திலே தெரியுதுடி உங்கள் அத்தானை உனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு. அடியே, நீங்கள் இப்போல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்தேன். அதான் இப்போ தெரிஞ்சிட்டுலாடி. அப்போ கோயிலில் வச்சு உங்கள் அத்தாங்கிட்ட நல்லா தான் பேசியிருக்க. என்ன சொன்னார் உங்கள் அத்தா? உன்னையும் உங்கள் அத்தானுக்கு பிடிச்சிருக்காமா? நீ அவரை அத்தான்னு கூப்பிடுற, அவர் உன்னை எப்படி கூப்பிடுறாரா? ஆமாட்டி, இது எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். சொல்லு சொல்லு, உன்னை எப்படி கூப்பிடுறாரு? கூப்பிட மட்டும்தான் செய்கிறாரா, இல்லை செல்லம் தங்கன்னு கொஞ்சமும் செய்கிறாரா? ஐயோ இவ்வளோ வேற. இதுக்கு தான் உங்ககிட்டலாம் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். ரொம்பவும் நடிக்காத. இப்படி வெக்கப்படுற? அத்தான்னு சொன்னாலே அப்படியே வெக்கம் அருவியா ஊத்துதே. இப்படி எங்ககிட்ட வெக்கப்பட்டா போதுண்டி, உங்க அத்தாங்கிட்டையும் இப்படியே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காத. பாவம் ஏங்கிற போறாரு. ஏய் இப்படிலாம் பேசுனீங்க ரூம் விட்டு வெளில துரத்திடுவேன் சொல்லிட்டேன். பேசாம நில்லுங்கட்டி. எனக்கு அத்தானை எப்படி பார்க்க போறேன்னு படபடப்பா வருது. இவ்வளவு வேற இந்த நேரத்துல தான் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காளுவோ. படபடப்பா வந்தா அதான் உங்க அத்தா இருக்காருல்லடி, உன்னை கட்டி பிடிச்சிக்கிருவாரு. அப்புறம் உனக்கு படபடப்பெல்லாம் போயிடும் பார்த்துக்க. அடியே தொலைச்சிருவேன் பார்த்துக்க. எதுக்கு இப்பெல்லாம் பேசுற? எனக்கு வெக்கமா இருக்கு. பேசாம இருங்கடி. ஆத்தி என்னம்மா வெக்கப்படுற? அங்கிட்டா
இது என்ன நீனா? இவ்வளோ நாள் அந்த வெக்கத்தை எங்கம்மா ஒளிச்சு வச்சிருந்த? ஆ, முன்னாடிலாம் எல்லாத்துக்கும் பயப்படதான் செய்வா, இப்போ வெக்கம்லாம் பட ஆரம்பிச்சிட்ட. ஏம்மா அங்கீதா, என்னம்மா சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, மாப்பிள்ளை தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமா. மீண்டும் மீண்டுமா? என்னம்மா சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவ்வளோ அப்படிதான் ஏதாச்சும் வளருவாளுவோ. நீங்கள் சொல்லுங்கம்மா. அது ஒன்றும் இல்லைம்மா, சம்மந்தி வந்த சந்தோஷத்தில் நான் அப்படியே பேசிக்கிட்டே நின்றுட்டேன். ஆனால் மாப்பிள்ளை தம்பி அவன் அம்மாவை கூப்பிட்டு இன்னும் பொண்ணு வரக்கானுன்னு கேட்டிருக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? மாப்பிள்ளையா பொண்ணை பார்க்கணும்னு சொன்னாங்க? ஆமாம் மேரி, மாப்பிள்ளை தம்பி அப்படி கேட்டதும் எனக்கு வெக்கமாக போச்சு. அதான் அங்கீதாவை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அதுக்குள்ளே மாப்பிள்ளை தம்பி ஏதோ அங்கீதாட்ட பேசணும்னு சொன்னிச்சு. அம்மா, என்கிட்ட என்ன பேச இருக்கு? அதான் அன்னைக்கு கோயிலில் வச்சே அத்தான் என்கிட்ட பேசிட்டாகல்லம்மா. அது கோயிலில் வச்சு உங்ககிட்ட சரியாக பேசலையா. இப்போ ஏதோ மாப்பிள்ளை தம்பி பேசணும்னு சொல்லுதாக. போய் பேசிட்டு வாயேன். மாப்பிள்ளைக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசணும்னு நினைக்காக. போய் பேசிட்டு வா, இதில் என்ன இருக்கு? ஹே அங்கீதா, முகத்துல சந்தோஷம் அப்படியே பட்டாசா தெரிக்குது போலயே. ஏய் சும்மா இருங்கடி, இவ்வளவு வேற. அங்கீதா, என்னம்மா? போமா, மாப்பிள்ளை தம்பி பால்கனியில் தான் நிற்காக. போய் என்னன்னு பேசிட்டு வா. அம்மா, நான் தனியா எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன்னை கட்டிக்க போகிறவர் தானே, ஏதோ பேசணும்னு நினைக்காரு. போய் பேசிட்டு வாமா, ரொம்ப நேரமாக மாப்பிள்ளை தம்பி காத்துக்கிட்டு நிற்காக. சரிம்மா, நான் போய் பேசுறேன். ஏம்மா, மாப்பிள்ளை தம்பி பால்கனியில் நிற்காக. 2 பேரும் அங்கீதாவை கொண்டு போய் அங்கே விட்டுருங்க என்ன? சரிங்க ஆண்டி, நாங்க கொண்டு போய் விட்டுறோம். சரிம்மா. அங்கீதா போ, கொஞ்சம் பார்த்து பேசு சரியா? சரிம்மா. அப்ப இன்னைக்கு சிறப்பான சம்பவங்கள்லாம் இருக்கு, அப்படித்தானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, அவங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மாப்பிள்ள ரொம்ப ஸ்பீடா இருக்காரு. ஏய் வாங்கிடுவேங்க சொல்லிட்டேன். அத்தா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி நிற்காருடி, வாங்க போகலாம். ஆமாட்டி, அவங்க அத்தானை ரொம்ப வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். உடனே கூட்டி கொண்டு போய் அவங்க அத்தாங்கிட்ட ஒப்படைச்சிருவோம் அங்கீதாவை. வாங்க போறீங்க இப்போ 2 பேரும்? ஏய் கூட்டிட்டு போயிருவோம் வாடி, இதுக்கு மேல பொறுத்துக்க மாட்டா அங்கீதா. ஆமா ஆமா, பொறுத்துக்க மாட்டாதான். சரிடி வா. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நம்மளை பத்தி எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும். எனக்கு ரூபி தான் வேணும். அவ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. யாருக்கு இல்ல ஒரு தடவை அவ மனசை நான் காயப்படுத்திட்டேன். அவ கண்ணுல இருந்து மறுபடி கண்ணீர் வந்தா அதை பார்க்குற சக்தி எனக்கு இல்ல. நான் அவ கூட சந்தோஷமா வாழணும். கண்டிப்பா எங்க அப்பா என்னையும் ரூபியும் சேர்த்து வைக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நானும் ரூபியும் லவ் பண்றது தெரிஞ்சுதான் பண்ணியிருப்பாரு. எனக்கு என் ரூபி தான் வேணும். என்ன ஆனாலும் சரி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். அன்னைக்கு கோயில்ல பேசி முடிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அன்னைக்கு நான் பண்ண தப்பு. இன்னைக்கு எந்த விஷயத்திலையும் நான் தப்பு பண்ணக்கூடாது. கரெக்டா அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். எந்த தடுமாற்றமும் என் மனசுல இருக்கக்கூடாது. என் மனசு ஃபுல்லா என் ரூபி மட்டும்தான் இருக்கா. ஏய் பயமா இருக்குடி. எது பயமா இருக்கா? நீ தானடி சொன்ன எங்க அத்தா எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாருன்னு. இப்ப காத்துக்கிட்டு இருக்காருல்ல, போய் பேசு. பயமா இருக்கா? ஏய் பழி வாங்குற நேரமாடி இது. ப்ளீஸ்டி, இங்கே நில்லுங்கடி, எங்கேயும் போயிடாதீங்க. ரொம்ப நடிக்காதடி, போ போய் பேசு. நாங்க போறோம்ப்பா. ஏய் நில்லுங்கடி. இப்போ எப்படி பேச போறேன்? தைரியமா வந்துட்டேன், ஆனா மனசுக்குள்ள ஒரே படபடப்பா இருக்கே. இப்போ எப்படி கூப்பிட? சத்தம் கூட வர மாட்டேங்குதே. அது ஐயோ பயமா இருக்கு. அம்மா பேசணும்னு. ஆமா, நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு வர சொன்னேன். என்ன பேசணும்? ஐயோ படபடப்பா இருக்க. உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் திடீர்னு பேசணும்னு சொன்னீங்கல்ல, அதான். இந்த பொண்ணுக்கு என்னாச்சு? நம்ம பேசணும்னு தானே சொன்னோம், அதுக்கே இப்படி பயப்படுறா. அப்போ எப்படி இவ அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவா? ஐயோ, இவளை நம்பி நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்னு வேற முடிவு பண்ணிட்டோம். இவ அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவாளா? என்ன பண்ணுவா?
சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. ஆமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். இத அன்னைக்கு கோயில வச்சே உன்கிட்ட பேசியிருந்தேன்னா இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்க? கோயில்ல வச்சு என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்க? நீ என்ன பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறவே இந்த கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ணிக்க. என்ன என்ன உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்? உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எங்க அம்மா சொன்னாங்க. உண்மையா? அது ஐயோ, என்ன இப்படி பளிச்சுன்னு கேக்குறாங்க? நான் எப்படி பதில் சொல்ல? அது சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களே, உண்மையா இல்லையான்னு கேக்குறேன். அது அது வந்து இப்ப எதுக்கு பயப்படுற? உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, அது உண்மையா பொய்யான்னு தானே கேட்டேன். ஐயோ, அத்தா ரொம்ப கோவப்படுவாங்க போலயே. அது வந்து அது என்ன வந்து போய் நிக்கிட்டு இருக்க? ஆமா, எதுக்கு என்ன பார்த்தா பயப்படுற? நான் என்ன பேயா பிசாசா என்ன பார்த்து பயப்படுறதுக்கு? ஐயோ, நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல. அப்போ வேற என்ன நினைச்ச? நான் எதுவுமே நினைக்கல. சரி, அது விடு. நான் உன்கிட்ட சொல்ல வந்ததை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கதா எங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. நான் இப்ப சொல்றேன், உனக்கு நான் தகுதியானவன் இல்ல. உனக்கு தகுதியான ஒரு பையனா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்க. அதான் உனக்கு நல்லது. என்ன என்ன சொல்றீங்க? நான் சொல்றது கேட்க உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இத உன்கிட்ட சொல்றேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா உன்னால சந்தோஷமா வாழ முடியாது. உன் அழகுக்கு உங்க வசதிக்கும் தகுந்த மாதிரி ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. வீட்டுல அப்பா அம்மா சொல்றாங்கிறதுக்காக உன்னோட வாழ்க்கையை நீ நாசப்படுத்திக்காத. ஏன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை என் கூட வாழ முடியாது. என்னால உனக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா என் மனசுக்குள்ள ஒரு நிமிஷம், நான் குறுக்க பேசுறேன்னு எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நீங்க சொன்ன மாதிரி தகுதிங்கிறது நம்ம அழகை வச்சோ இல்லை நம்ம சம்பாதிக்கிற பணம் சொத்து இதெல்லாம் வச்சோ வர்றதில்ல. தகுதிங்கிறது ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கையை வச்சுதான். அவன் இந்த பூமியில வாழும்போது அவனும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வச்சிருந்தானா அதுதான் ஒரு மனுஷனோட தகுதி. என்னதான் நம்ம கிட்ட சொத்து பத்தி இல்லைனாலும் நம்மளால முடிஞ்சதை மற்றவங்களுக்கும் கொடுத்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நம்மளும் சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறான் பாருங்க, அதான் அவனுக்கான தகுதி. நான் அதைத்தான் ஒரு மனுஷங்களோட சொத்தா பார்க்குறேன். மற்றவங்களோட சந்தோஷத்துல தானும் சந்தோஷப்படுறான் பாருங்க, அதுதான் அவன் உண்மையான அழகு. அது முகத்துல இருக்க வேண்டாம், உள்ளத்துல இருந்தா போதும். நீங்க சொன்ன மாதிரி என் அழகுக்கும் எங்ககிட்ட இருக்க சொத்துக்கும் ஏற்ற மாதிரி நிறைய மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கதான் செய்வாங்க. ஆனா என் மனசுப்படி அவங்களால என்னை வாழ வைக்க முடியுமா? அது முடியாது. ஏன்னா என் மனசுக்கு பிடிச்சவங்க கூட தான் நீங்க சொன்ன மாதிரி நான் நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியும். நான் உங்க அம்மா கிட்ட உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்போ நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் உங்க அம்மா. அவங்க என் மேலே காட்டின பாசமும் அக்கறையும் தான். அவங்க என்ன மற்ற ஒரு பொண்ணு மாதிரி நினைக்கல, அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சி தான் என்கிட்ட பேசினாங்க. அவங்க கிட்ட பழகும் போது தான் எனக்கும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து வாழணும்னு ஆசை வந்துச்சு. அதனால தான் நான் அன்னைக்கு அத்தை கிட்ட உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், எனக்கு உண்மையிலே உங்களை பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? இந்த பாருங்க, அப்போ நான் அத்தைக்காக உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் தான். ஆனால் இப்போ என் மனசார சொல்கிறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் நினச்சிருந்தா என்கிட்ட இருக்க சொத்துக்காக என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் என்கிட்ட வந்து உன்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, என்னால் நீ நினச்ச வாழ்க்கையை கொடுக்க முடியாதுன்னு உங்கள் மனசில் இருக்கத அப்படியே என்கிட்ட வந்து சொன்னீங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு நல்ல குணம் போதுங்க உங்களை எனக்கு பிடிக்கிறதுக்கு. எனக்கு இந்த ஒன்று போதும். இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் கூட வாழ்கிற வாழ்க்கை அது குடிசையாக இருந்தால் கூட நான் சந்தோஷமாக தான் வாழ்வேன். ஐயோ, இந்த பொண்ணு அவளோட மனசுல என்ன பத்தி என்னெல்லாமோ நினைச்சுக்கிட்டு இருக்காளே. இப்படியாப்பட்ட நல்ல பொண்ணோட வாழ்க்கையை என்னால எப்படி நாசம் பண்ண முடியும்? இந்த பாரு, உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா என் மனசுல யாருக்கல்ல ஒருத்தி இருக்கா. அவளோட இடத்துல என்னால உன்னை வச்சு பார்க்க முடியாது. நீ நல்ல பொண்ணா இருக்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும். என் கூட வாழணும்னு நினைச்சு உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. என்னாச்சு? எதுக்கு அமைதியாக இருக்கீங்க? நான் ஏதாச்சும் தப்பாக பேசிட்டேனா? இல்ல, நீ எல்லாம் சரியா தான் பேசுன. ஆனாலும் நான் சொல்ல வந்ததை நீ முழுசா கேளு. நீ கேட்டதுக்கு அப்புறவே நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சரிதான். சரி, சொல்லுங்க. இந்த பாரு, என்னால நீ நினைச்ச வாழ்க்கைய கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே என் மனசுல ஒருத்தி. மாப்பிள்ள தம்பி, என்ன தம்பி, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இடையில வந்து தொல்லை பண்ணிட்டேனோ?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னம்மா மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டியா? பேசிக்கிட்டு தான்ப்பா இருக்கேன். சரிம்மா, நான் மாப்பிள்ளை தம்பிகிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிக்கிட்டுமா? நீங்க பேசுங்கப்பா, நான் உள்ள போறேன். ஏ போகாத, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்ல, அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? நீங்க அப்பா கிட்ட என்னன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஏ போகாத. அது தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். இப்ப விட்டா மறுபடியும் அதை பத்தி பேச முடியாது. அப்படியா? சரி, என்ன பேசணும் சொல்லுங்க. நான் என் பொண்ணை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். ஏன்னா அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறிய, கடைசி காலம் வரைக்கும் அவளுக்கு நீங்க துணையா இருக்கணும். அதனால அவளோட நல்லது கெட்டதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். கல்யாண வாழ்க்கை எப்போதும் உண்மையான உறவுகளோட தான் ஆரம்பிக்கணும். பொய்களோட ஆரம்பிச்சா அந்த வாழ்க்கை எப்போதுமே நீடிக்காது. அதுக்காக தான் என் பொண்ணை பத்தியான எல்லா விஷயத்தையும் முதல்ல உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்ன சொல்றீங்க? உங்க பொண்ணை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? இருக்கு தம்பி, என் பொண்ணை பத்தியான ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் சொன்னதுக்கு அப்புறவே நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. இவர் என்ன சொல்ல வர்றாரு? நானே இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடியே இவர் அவர் பொண்ணை பத்தி ஏதோ சொல்லணும்ன்றாரு. என்னவா இருக்கும்? சொல்லுங்க, அப்படி என்ன விஷயம் உங்க பொண்ணை பத்தி என்கிட்ட சொல்லணும்? இந்த பாருங்க தம்பி, நான் ஒன்றும் பரம்பரை பணக்காரன்லாம் கிடையாது. நானும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் தான். என் பொண்ணு பிறக்கிற வரைக்கும் நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷமா புள்ள இல்லாமலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என் மவ எனக்கு பிறந்தா. தவமா இருந்து பெத்த பிள்ளை. அவள் பிறந்த நேரம் எனக்கு பணம், வசதி, செல்வாக்குன்னு எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் வாழ்ற வாழ்க்கையே என் பொண்ணு பிறந்த அதிர்ஷ்டம் தான். அவள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பணக்காசெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நானும் ஒரு ஏழை தான். அவ எங்களுக்கு பல வருஷ தவத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவளை தேவதையாட்டம் நானும் என் மனைவியும் வச்சு வளர்த்தோம். அவளுக்கு பிடிச்சதை எல்லாத்தையுமே என்னால் செஞ்சு கொடுக்க முடிஞ்சிச்சு. அவளுக்கு நல்ல கல்வியை கொடுத்தேன், நல்ல ஒழுக்கத்தையும் பண்பையும் சொல்லி கொடுத்தேன். என் பொண்ணை நல்லபடியாக தான் நான் வளர்த்தேன். அவளுக்கு மற்றவங்க கிட்ட கோபமா பேசவே தெரியாது. யாராச்சும் சத்தமா பேசினா பயந்துக்கிட்டு ஒடியாந்துருவா. யாரு சண்டை போட்டாலும் அங்க நிக்கவே மாட்டா. ஏன் எங்க வீட்டுல நானும் என் பொண்டாட்டியும் கூட என் புள்ள முன்னாடி சத்தமா பேச மாட்டோம், சண்டை கூட போட்டுக்க மாட்டோம். ஏன்னா அவளுக்கு எதை பார்த்தாலும் பயம். அவகிட்ட அன்பா 2 வார்த்தை பேசிட்டா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யணும்னு நினைப்பா. அவளுக்கு கெட்டதே செய்யறவங்க கூடயே இருந்தாலும் அவங்களுக்கும் இவ நல்லது செய்யணும்னு தான் நினைப்பாளே தவிர மனசார கூட அவங்களுக்கு கேடு நினைக்கணும்னு நினைக்க மாட்டா. என் பொண்ணு ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு அவளுக்கு ஒரு நல்ல கல்வியையும் பண்பையும் ஒழுக்கத்தையும் கொடுத்த எனக்கு இந்த நாட்டுல நடக்கிற கெட்டதையும் அசிங்கத்தையும் சொல்லி கொடுக்க மறந்துட்டேன். நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. என் பொண்ணு என் கூடயே இருக்கா. அவளுக்கு துணையா நானும் என் மனைவியும் இருக்கோங்கிற தைரியத்துல அவளுக்கு கெட்டதை பத்தி எதுவும் தெரிய வேண்டாம்னு நினைச்சே நான் அவளை வளர்த்துட்டேன். அதுவே அவளுக்கு வினையா ஆயிடுச்சு. என்ன ஆச்சு உங்களுக்கு? என் பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவ கூட படிக்கிற பிள்ளைங்க கூடலாம் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தா. அவ கூட படிக்கிற பொண்ணுங்கள்லாம் எங்க இல்லாம ஊர் சுத்த போங்க. ஆனா இவ எங்கேயுமே போக மாட்டா. என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் அவளுக்கு சந்தோஷங்கிறதே எங்க கூட இருக்கிறது தான். அவகிட்ட யாராச்சும் ஒரு உதவி கேட்டாங்கன்னா நேரங்காலம் பார்க்காம போய் செஞ்சு கொடுத்துட்டு வந்துருவா. அவளுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. அப்படியாப்பட்ட நல்ல குணம் கொண்ட என் பிள்ளைய ஒரு கேடு கெட்டவன் நாசம் பண்ணிட்டான். என்ன சொல்றீங்க? ஒரு எறும்புக்கு கூட கெட்டது நினைக்காத என் பொண்ணுக்கு ஒரு கேடு கெட்டவன் அவளை நம்ப வச்சு ஏமாத்திட்டான். ஐயோ, அப்ப அந்த பொண்ணுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? என் பொண்ணு கூட ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவ கூட என் பொண்ணு நட்பா தான் பழகிட்டு இருந்தா. ஆனா அந்த கேடு கெட்டவன் என் பொண்ணு மேலையும் அவகிட்ட இருக்க சொத்து மேலையும் ஆசைப்பட்டு நல்லவன் கணக்கா என் பொண்ணுகிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அவளும் அதை உண்மைன்னு நினைச்சு அவன் கஷ்டப்படுற நேரம்லாம் என் பொண்ணு அவனுக்கு உதவி பண்ணியிருக்கா. நான் பிச்சைக்காரன், எனக்கு ஒன்றும் இல்லை, என் குடும்பம் வறுமையில் இருக்குன்னு என் பொண்ணுகிட்ட சொல்லி சொல்லி நிறைய பணங்காசு வாங்கியிருக்கான். எனக்கு பணங்காசு வாங்கினது கூட பரவாயில்ல தம்பி. பணங்காசு போனாலும் என் பொண்ணு என் கூட இருக்காளேன்னு சந்தோஷத்துல நான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். ஆனா அதையும் தாண்டி அந்த கேடு கட்டவன் என் பொண்ணு அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பாவை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சாப்பாடுல எதையோ கலந்து கொடுத்து என் பொண்ணை நாசம் பண்ணிட்டான் தம்பி. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, என் பொண்ணு வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான் அந்த நாசக்காரன். தன்னை நாசம் பண்ணது கூட என் பொண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த பிள்ளைய மாத்தி வச்சுட்டான் தம்பி.
ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? ஆமா தம்பி, அந்த கேடு கட்டவன் பணக்காசு இல்லாதவன் இல்ல, சொகுசு வாழ்க்கை வாழ்றவன். என் பொண்ணை நாசம் பண்ணது இல்லாம அவளை கார்ல வச்சு ஆக்சிடென்ட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்திருக்கான். யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாதுன்னு. நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தப்பந்தான் டாக்டர் எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொன்னாங்க. என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு அவனை நான் என்னலாமா பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த படுபாவி பையன் என் புள்ள கூட இருந்ததை வீடியோ எடுத்து வச்சு தினமும் எங்களை சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருந்தான். நீங்க அவனை சும்மாவா விட்டீங்க? என்னால என்ன தம்பி பண்ண முடியும்? என்கிட்ட பணம் காசு இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கு. ஆனா போன என் பொண்ணோட மனத்தை திரும்பி கொண்டு வர முடியுமா? அவன் வீடியோ எடுத்து வச்சு ஒவ்வொரு அதுக்கப்புறம் ஒரு போலீஸை வச்சு பேசணும். பேசி என் பொண்ணுக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாதுன்னு அந்த வீடியோவை நாங்க வாங்கினோம். அதுக்காக என்னோட சொத்தை பாதி சொத்தை அவனுக்கு கொடுத்தேன். என் பொண்ணோட வாழ்க்கை தம்பி. என் பொண்ணுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அவ உயிரவே விட்டுருவா. அதுக்கப்புறம் இந்த பணம் காசை வச்சோ இல்ல அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம் நான் என்ன பண்ண போறேன் சொல்லுங்க? அவன் மேல நீங்க எதுக்கு அவனுக்கு பணம் கொடுத்தீங்க? இப்படியாப்பட்டவனை உயிரோட விடக்கூடாது. நீங்க எல்லாம் இந்த மாதிரி சிந்திக்க போய் தான் இதே தப்ப பல பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல அவனை ரெண்டா வகுந்திருக்கணும். அதை விட்டுட்டு உங்க சொத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்துருக்கீங்க. எனக்கு நீ யாரு தம்பி இருக்கா? சொத்து பத்து வச்சிருக்கனே தவிர எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை தட்டி கேட்கறதுக்கு எனக்கு துணையா யாரும் இல்லையே. நான் இப்ப பணத்தை நீட்டுனா நிறைய பேர் வரத்தான் செய்வாங்க. ஆனா அந்த பணம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களும் அதை சொல்லி தானே தம்பி என்ன மிரட்டுவாங்க. நான் தவறு இருந்த பெத்த புள்ள தம்பி. அவளுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா மானஸ்தி உயிரையே விட்டுருவா. அவ செத்ததுக்கு அப்புறமே இந்த சொத்து பத்தெல்லாம் கட்டி அழுது நான் என்ன தம்பி பண்ண போறேன்? என்னை பொறுத்த வரைக்கும் என் புள்ள நல்லா இருக்கணும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவளுக்கு நல்ல தோணை ஒண்ணு கிடைக்கணும், அதுதான். அந்த கேடு கட்டவன் இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அவனை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். வேண்டாம் தம்பி வேண்டாம். நீங்க அவனை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருவீங்க. ஆனா 1008 கேள்வி வரும். ஏன் எதுக்குன்னு? என் பிள்ளையோட மானம் தான் தம்பி போகும். என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சவனுக்கு கண்டிப்பா அந்த கடவுள் தண்டனை கொடுப்பான். அவன் என் புள்ள முன்னாடியே அழிவான், அவனோட வாழ்க்கை நாசமாகும். ஆனா அவளுக்கு இப்ப தேவை ஒரு பாதுகாப்பு. அவளை நல்லபடியா ஒருத்தவங்க கையில புடிச்சு கொடுத்துட்டேன்னா எனக்கு அது போதும். எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லதான். ஆனா என் வீட்டுக்கு வரப்போற என் மருமவன் எனக்கு ஆம்பளை பிள்ளையா இருக்கணும். என் பிள்ளையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கணும். எனக்கு அதுதான் தம்பி வேணும். நான் இப்ப நினைச்சேன் இதை மறைச்சு நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்க. நாளை பின்ன உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் போது என் பொண்ணையும் என்னையும் பத்தி நீங்க என்ன நினைப்பீங்க? அதனாலதான் தம்பி எல்லாத்தையும் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலான்னு நான் வந்தேன். இதுக்கப்புறம் என் பொண்ணை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களோட விருப்பம். உங்களோட நல்ல மனசு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுறேன். நீங்க ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்க. அது ஐயோ, இந்த நேரத்துல நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டினா அந்த பிள்ளைய நாசம் பண்ணவனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடுமே. இப்ப என்ன பண்ண? சார், இது எங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியும் தம்பி. தெரியுமா? தெரிஞ்சு எப்படி இந்த கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு? அந்த ஆளுதான் மானம் ரோசம் மரியாதையை பத்தி பேசுறவராச்சே. எப்படி இந்த கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு? நீங்க சொல்றது உண்மையா? உண்மையிலே எங்க அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? தெரியும் தம்பி. என் பொண்ணை பேச வரும்போதே உங்க அப்பாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இவ்வளவும் தெரிஞ்சும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னா அப்படி ஒன்னும் அவர் நல்லவர் இல்லையே. அந்த ஆள் யாருக்கே ஒரு பணக்காசு பிடிச்ச பேய். பெத்த பிள்ளையே ஒரு வேலைக்காரனா பாக்குறவன். அந்த ஆள் எப்படி இவ்வளவு பெரிய விஷயம் தெரிஞ்சும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துருப்பாரு? இந்த பாருங்க சார், நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? என்கிட்ட வேற ஏதாச்சும் மறைக்கிறீங்களா? அது அது வந்து தம்பி, எனக்கு பயங்கரத்தை பார்த்தா ஏதோ நடந்திருக்கு. இந்த பாருங்க சார், எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. என்ன நீங்க நம்புறீங்கல்ல? என்ன தம்பி இப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? உங்க மேல நம்பிக்கை இல்லாமலா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். உங்க அப்பா என் பொண்ணை பேச வரும்போதே நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு உங்க அப்பா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு வரும்போது என் சொத்தை எல்லாத்தையும் அவர் பேர்ல எழுதி கேட்டாரு. அடச்சே, கேவலம் கட்ட ஜென்மம். இந்த எல்லாம் ஒரு மனுஷனா? இவனெல்லாம் எனக்கு பெத்த அப்பன்னு சொல்லவே வெக்கமா இருக்கு. ஈன பிறவி. இதுவே அவன் பெத்த பிள்ளைக்கு நடந்திருந்தா இப்படி பண்ணிருப்பானா? பெத்த பிள்ளையோட வாழ்க்கையும் பத்தி நினைக்கல, ஒரு
பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்க அதை பத்தி துளி கூட கவலைப்படல. ஆனா அந்த கேவலத்திலையும் அவன் எப்படி நிம்மதியாவும் சொத்து பத்தோட வாழணும்னு தான் நினைச்சிருக்கான். இவன்லாம் ஒரு மனுஷனா? தம்பி, நீங்க அப்பாவை எதுவும் தப்பா நினைக்காதீங்க. என்ன இருந்தாலும் அவரு கேட்கறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இந்த பாருங்க, நீங்க முதல்ல உங்க பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சவனுக்கு நீங்க உங்க சொத்தை கொடுத்தீங்களே, அதுவே பெரிய தப்பு. அப்பவே அவனை வெட்டிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிருந்தீங்கன்னா நான் உங்களை பாராட்டியிருப்பேன். ஆனா இப்போ மறுபடியும் அதே தப்பு பண்றீங்க. இந்த ஈனப்பிறவிதான் உங்ககிட்ட எனக்கு பணம் வேணும், பரவாயில்ல உங்க பொண்ணை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு கேட்டா அதுக்கு நீங்க எப்படி சம்மதிக்கலாம் சொல்லுங்க? ஐயோ தம்பி, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பணத்தை வச்சு என் பொண்ணு மேல இருந்த கரையை நான் அழிச்சிடலான்னு பார்க்கல. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். உங்க அப்பா சொல்லும் போதே எனக்கு ஃபர்ஸ்ட் விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் உங்களை கோயில வச்சு பார்த்தேன். அப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. உங்களை பார்க்கும்போது என் பொண்ணை நீங்க கண்டிப்பா காப்பாத்துவீங்க, அவளுக்கு நீங்க துணையா இருப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் தம்பி உங்க அப்பா சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஐயோ, இப்படியாப்பட்ட ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கைய ஒரு கேடு கட்டவன் நாசம் பண்ணிட்டானே. இதுல வேற எங்க அப்பனும் சேர்ந்திருக்கான். இப்ப நான் என்ன பண்ண? இப்ப இந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தி இவளுக்கு பாதுகாப்பு கொடுப்பேனா, இல்ல ரூபி கூட நான் நினைச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வேனா? கடவுளே, என்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கொண்டாந்து விட்டுட்டியே. நான் இப்ப என்ன பண்ண, என்ன முடிவெடுக்க? பாவம், அந்த மனுஷன் பெத்த பொண்ணுக்காக எவ்வளவு பெரிய கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு நடந்ததே என்னன்னு தெரியாம ஒரு குழந்தை மாதிரி பேசிட்டு போகுது. இப்ப நான் யார் வாழ்க்கையை காப்பாத்த?